Hi, this is Dr. Usha Nandini, psychiatrist from Tanjavur. நம்ம சின்ன பிள்ளையில ஒரு ரைம் படிச்சிருப்போம். ஹம்டி டம்டி சாட் ஆன் அ வால் அப்படின்னு நம்ம படிச்சிருப்போம். அந்த வரிகளை கவனிச்சிங்கன்னா, ஹம்டி டம்டி சாட் ஆன் அ வால், ஹம்டி டம்டி ஹேட் அ கிரேட் ஃபால், all the king's horses and all the king's men could not put Humpty together again அப்படின்னு. இது சிம்பிளா ரைமா தான் நம்ம படிப்போம். பட் சைக்காலஜிக்கலா இந்த லைன்ஸுக்கும் ஒரு டிசார்டருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு நான் ரீசெண்டா ஒரு புக்கு படிக்கிறப்ப கத்துக்கிட்டேன். ஸோ அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசலாம். நம்ம மனசை புண்படுத்தக்கூடிய ஒரு விஷயம் நடக்குது. அந்த விஷயத்தினால நம்ம மனசொடிஞ்சு போயிடுறோம். அந்த மனசொடிஞ்சு போறதுல இருந்து நம்மளால மீண்டு வர முடியல. அந்த விஷயத்தை பத்தின பிளாஷ்பேக், அந்த விஷயம் நடக்கிறப்ப நம்ம உணர்ந்த விஷயங்களை திருப்பி திருப்பி நமக்கு அது உணர்ந்துகிட்டே இருக்கும். அது நடந்து முடிஞ்சிருச்சுனாலும் அந்த ரெக்கவரி அப்படின்றது நமக்கு நடக்கவே இல்லை. ஒரு நாளும் நரகமா இருக்கு அப்படின்றதுதான் போஸ்ட் ட்ராமாட்டிக் ஸ்ட்ரெஸ் டிசார்டர் இருக்கிற பேஷண்ட்ஸ் அனுபவிக்கிற விஷயம். இதை ஹம்டி டம்டியோட ரிலேட் பண்ணி பாருங்க. அந்த ஹம்டி டம்டின்றது ஒரு முட்டை, அது உடஞ்சு போயிடுச்சு, மனசொடைஞ்சு போனவங்க மாதிரி. அது அந்த ராஜாவோட எல்லாராலையும் ஒட்டி வைக்கவும் முடியல. இந்த உடஞ்சு போன மனசை அந்த நபரால ஒட்ட முடியல அப்படின்றதுதான் பிடிஎஸ்டிக்கும் ஹம்டி டம்டிக்கும் உள்ள சம்பந்தம். இதை பத்தி நம்ம அடுத்தடுத்து பேசுவோம். தேங்க்யூ.